வெல்கம் டு தனம் கிரியேஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் பெயிண்டிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோவும் போடுறதா சொல்லியிருந்தேன். அதற்கான முதல் வீடியோவாக டைமண்ட் கட்ஸ், அதாவது முந்திரிய பருப்பு பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைமண்ட் கட்ஸ்க்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முந்திரிய பருப்பு, சீனி, பால், நெய். இன்றைக்கி நான் 200 கிராம் முந்திரிய பருப்பு எடுத்திருக்கேன். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்வீட் பண்ணுறதுனால கூடுதலாக எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். 200 கிராம் முந்திரிய பருப்புனா இதில் 2 உலக்கு இருக்கும். இது வந்து அரைக்காப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 உலக்கு. இப்போ இந்த 2 உலக்கு அளவுக்கு நம்ம அதில் பால் ஊற்றணும். அப்போ 1 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். இந்த பாருங்கள், 2 உலக்கு பால் எடுத்திருக்கேன். அதை இதில் ஊற்றி நான் ஊற வச்சிட்டேன். இன்னும் 1 மணி நேரம் கழித்து இதை நம்ம நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறத பார்ப்போம். 1 மணி நேரம் முந்திரிய பருப்பு பாலில் ஊறிடுச்சு. நான் இதை மிக்சியில் அடித்து இப்போ ஊற்றிருக்கேன். அடுத்து இதோட என்ன சேர்க்குறோங்கிறத பாருங்கள். இதில் வந்து நம்ம இப்போ 2 உலக்கு முந்திரிய பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் இப்போ நான் 4 உலக்கு 4 உலக்கு சீனி சேர்க்க போகிறேன். 4 உலக்கு 4 உலக்கு 2 பங்கு சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அடுப்பில் ஆன் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு பாதி இதில் வச்சுக்கோங்க. பாதி சிம் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு 20 நிமிஷங்க கையை விடாமல் கிண்டணும். 20 நிமிஷம் கிண்டும்போது அது நல்லா அது பக்குவம் வரும். 20 நிமிஷம் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். கிண்ட ஆரம்பிச்சிருக்கேன், காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. 20 நிமிஷம் கழிச்சிட்டு அடுத்து நம்ம அதில் நெய் சேர்க்கணும். இது கரையட்டும். கரைஞ்சி வெந்து வரும். 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். அடுப்பு மட்டும் பாதி இதில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கலர் மாறி வந்துடும். அப்படியே பபிள்ஸாக வருது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டணும். கிண்டினோடனேவும் அதில் நெய் சேர்க்க போகிறேன். 200 முந்திரிய பருப்புனா 200 கிராம் முந்திரிய பருப்புனா 2 உலக்கு முந்திரிய பருப்பு வரும். 1 உலக்கு நம்ம செய்கிறதா இருந்தால் பாதி நெய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 உலக்கு எடுத்துருக்கனால நான் 1 உலக்கு நெய் இதில் சேர்க்க போகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். 2 நேரமாக அதை சேர்க்க போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் கிண்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. கை விடாமல் கிண்டுனீங்கனாக்கா ஒட்டாமல் இருக்கும். மணக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? கலர் மாறிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ பாதி நெய்யை வந்து இதில் சேர்க்க போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் கிண்டுங்க. கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். ஐயோ, இந்த புள்ள கூப்பிடுதானோ பாருங்க. 5 நிமிஷத்தில் திருப்பி இந்த நெய்யெல்லாம் உள்ள இதாயிரும், செட் ஆயிரும். அடுத்து இன்னொரு பாதி நெய்யை ஊற்ற போகிறேன். இன்னொரு நெய் வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிடுறேன் பாருங்க. இனிமேல்
நல்லா கிண்டிக்கிட்டு கரெக்டாக அந்த பக்கம் வரும், புது புதுன்னு பொங்கி வருங்க. அந்நேரம் தூக்கி தட்டிட வேண்டியதான். கைவிடாமல் கிண்டுங்க. அதுக்கு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஊற்றினோடனே கொஞ்ச நேரத்தில் அது உணர்ந்துடும். பாதி உணரும் போதே நம்ம கட் பண்ணிடலாம். இந்த நெய் வெளியேறலாம் செய்யாதுங்க, அப்படியேவும் உள்ளேயே செட் ஆயிரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். 100 முந்திரிய பருப்பில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு பாருங்க, அந்த கரெக்டான பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பொங்கி பொங்கி வரும். நல்லா புது புதுன்னு பொங்கினோடனே தூக்கி தட்டிட வேண்டியதான். நல்லா கரண்டிலேருந்து அது கொஞ்சம் அப்படி விழுகாத லெவலுக்கு நம்ம கிண்டிட வேண்டியது வரணும். இப்போ பாருங்கள், தூக்கி ஊற்றிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் காஞ்சிரும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி ஆகணும். இருங்க, நல்லா அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன். இருங்க, கட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் உணரணும். பாருங்கள், டைமண்ட் கிட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வாயில் போட்டால் கரையும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு தினம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நிறையா ஸ்வீட் நான் செஞ்சு காமிக்கிறேன் எல்லாருக்கும். நன்றி. தொடர்ந்து தனம் கிரியேஷன்ஸ் சேனல் பாருங்கள்.